இப்போ நம்ம நிறைய வீட்டில் வந்து யானையோட சின்ன சின்ன சிலைகள் இல்லை படங்கள் வச்சுருப்போம். எந்த யானை எந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். யானை வந்து எந்த இதில் வச்சாலும் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு யானை படம் வச்சுருக்கீங்க இல்லை சிலை வச்சுருக்கீங்க, அது தும்பிக்கை வந்து நேராக கீழே வந்து தரை தொடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் கிரவுண்டடாக இருக்கிறதையும் குறிக்கும். அதே மாதிரி யானையோட தும்பிக்கை மேலே நோக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷனை குறிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்ததும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விலகி போயிடும். அதே மாதிரி சிகப்பு கலர்ல யானை தும்பிக்கை தூக்கியே சிகப்பு கலர் யானையா இருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபேம், நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட மதிப்பை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்ல ஃபேம் அண்ட் ஃபேமஸ் ஆகிறது, அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நீங்கள் உங்களோட ஃபீல்டில் நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கறது இந்த சிகப்பு யானை தும்பிக்கையை மேலே தூக்கி இருக்கிறது. அடுத்தது வந்து ஒயிட் கலரில் யானையோட சிலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது நல்ல லக்ஸூரியஸான லைஃபை கொடுக்கறது, நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க லைஃபை கொடுக்கறது, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, மனசு வந்து ரொம்ப காமாக இருக்கும் இந்த யானை எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ. அதே மாதிரி பிளாக் கலரில் யானையோட சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு கோல் செட்டிங் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னா அதோட வெற்றியை ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ யானைகள் ஒவ்வொரு விதத்தில் இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வச்சு பாருங்கள், சேஞ்சஸ் பாருங்கள்.